சிறுதெய்வ வழிபாடு, உமன் இண்டிபெண்டா இருக்கணும், மறுமணம், ஒரு சமுதாயத்தினுடைய கலாச்சார பின்னணியில இப்படிப்பட்ட சமூகம் சார்ந்த மக்கள் ஒரு ஊருக்குள்ள இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார பின்னணி இருக்கு, அவங்களுக்கு குடும்ப சூழல் எப்படி இருக்கு, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய படம் தான் தாய்க்கிழவி. தாய்க்கிழவி ராதி அவர்களுடைய ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து அவருடைய கேரியர்லயே ஒரு பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாகவும் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நிறைய கமல் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி சொல்றதை விட கமல் ரெஃபரன்ஸ்ல தான் படமே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிச்சதுல இருந்து இன்ட்ரோ பிளாக் கிளைமேக்ஸ் வரைமே பாத்தீங்கன்னா கமல் அவர்களுடைய பாடல்களை போட்டு படத்துல பயங்கரமா பின்னி படல் எடுத்துட்டாங்க. பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. பாலாசரவணன், முனிஷ்காந்த் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்துச்சு. பெண் கதாபாத்திரங்களா இதுல சித்தரிக்கப்பட்டிருந்தாங்க எல்லா பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிங் வாங்கின விதத்துல ஒரு சர்க்கிளோ அல்லது சின்ன சின்ன அந்த ஸ்டேஜ் பண்ண விதமும் கொஞ்சம் மாற்றமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சீரியலான அல்லது ஒரு ஸ்டூடியோ டைப்பிக்கலான ஒரு படமா மாறி இருக்கும். அந்த இடத்துல தான் சிவகுமார் முருகேசன் நான் ரைட்டரை தாண்டி ஒரு டைரக்டரா எனக்கு அழகா ஒரு ஸ்டேஜிங் வரும் அப்படின்ற விஷயத்தை இந்த படத்துல காட்டியிருக்காரு. பொதுவா மதுரை ஸ்லாங்லாலே பாத்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள, என்ன செய்யற, என்ன லந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுவை இருக்கும். ஆனா அந்த இழுவையை தாண்டி அந்த ரூரலுக்குள்ள ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி வேர்ட்ஸ் இருக்கும். என்ன திருக்கோஸ் வேலை என்கிட்டே காட்டுறியா, போடா, வாடா, அந்த உட்காரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, களி போடா, இப்படின்னு ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அந்த ஸ்லாங்ல. அந்த மதுரை தமிழுக்குன்னு உரிய ஒரு விஷயத்தை அந்த படத்துல எடுத்து வந்திருக்காங்க. அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல். நம்ம தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பலமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலாச்சார பின்னணியிலிருந்து ஒரு நம்மளுடைய சமுதாய பின்னணியிலிருந்து நமக்குன்னு ஒரு பாணி இருக்கு, நமக்குன்னு ஒரு சினிமா இருக்கு. அந்த சினிமாவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியத்துல ரொம்ப அழகா பேசுறதா நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயமே. அந்த மாதிரியான படங்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகமாகவும் ஜெயிச்சிருக்கு. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் எதுவுமே வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு நியூ டிக்கெட்டை, ஒரு நியூ ஜேர்னியை சிவகுமார் முருகேசன் தமிழ் சினிமாவுக்கு திரும்ப அதை தொடங்க வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. நீங்க சிரிப்பீங்க, எமோஷன் ஆவீங்க, ஒரு மோட்டிவேஷன் அடைவீங்க. அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். செம்ம சூப்பரா ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலான ஒரு படம் தான் தாய்க்கிழவி. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம்.